டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். தூக்கமே ஒரு தவம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இன்றைக்கு மனிதனால் தன்னுடைய இயக்கத்தை சமநிலைப்படுத்தி ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னா தூக்கம் இன்றி அது சாத்தியம் இல்லை. இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிகள், என்ன சத்து மாத்திரையை சாப்பிட்டா மனுஷன் 100 வயசு வாழலாம், எப்படி உணவை கொண்டு மனிதனுடைய ஆயுளை 150 வருடம் நீட்டிக்க முடியும். ஆனால் இந்த எல்லா ஆராய்ச்சியிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர்னு அவங்க கொண்டு வரது என்ன தெரியுமா? தூக்கம்தான். இன்றைக்கி ஆயுர்வேதத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது 3 விஷயத்தை தான் சொல்கிறோம். தோஷம், தாது, மலம். அதாவது உடலுடைய இயக்கம், உடலுடைய அமைப்பு, உடலுடைய செயல்பாடு, உடல் உருவாக்கக்கூடிய கழிவுகள். இது முழுசாக உடம்பை விட்டு எப்போ வெளியில் போகுது? இது சமநிலையில் இருக்கா? உடல், மனம், ஆத்மா இது 3ம் சமநிலையில் இருக்கா? தூக்கம் நன்றாக வருகிறதா? இந்த 3 விஷயங்களும் எங்கு சமமாக இருக்கிறதோ, நிலையாக இருக்கிறதோ அதைத்தான் ஆரோக்கியம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதே போல் திரையோ உபஸ்தம்பாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆரோக்கியம் ஆயுளுடைய 3 பில்லர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா உணவு, தூக்கம், பிரம்மச்சரியம். அதாவது செக்ஸ், ஸ்லீப், ஃபுட். இதுதான் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கான 3 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்களேன், தூக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் கொடுக்கிறது. தூக்கமே ஒரு தவம் அப்படிங்கிறாங்க சித்தர்கள். இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தலைமுறை, குறிப்பாக இந்த ஜென்ஸி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இவங்கெல்லாம் பெருசாக தொலைஞ்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா தூக்கம்தான். இந்த தூக்கத்தை தொலைத்து இந்த தூக்கமின்மையால் ஏற்படுகின்ற மன, உடல் மற்றும் உளவியல் நோய்களோடு போராடுவதே நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு வழக்கமாகி போய்விட்டதை பார்க்கிறோம். நல்லா தூங்கினா நம்ம உடம்புல என்ன நடக்கும்? 7 விஷயங்கள் நடக்குங்க. நல்லா தூங்கினா 7 விஷயம் ரொம்ப நல்லா நடக்கும். ஃபஸ்ட்டு, சதா சர்வ காலம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மூளைக்கான ஓய்வுங்கிறது தூக்க நேரம் தான். ஆயுர்வேதம் சொல்லுது, நம்முடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ஒரு திரவம், இந்த திரவத்துடைய வேலை என்னன்னா, இரவு நேரங்களில் நீங்கள் தூங்கும்போது மூளைக்குள் சென்று மூளையை சுத்தப்படுத்துவது அப்படின்றத சுஸ்ருதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதாச்சாரியர் சொல்லியிருக்கார். அப்போ சுஸ்ருதர்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதாச்சாரியர் சொன்னதை எள்ளி நகையாடி கொண்டிருந்த மாடர்ன் மெடிசன் அமெரிக்காவில் ஹார்வர்டில் ரொம்ப அழகாக நடந்த ஒரு ஆராய்ச்சியில் மனிதன் தூங்கி கொண்டிருக்கும் போது அவனுடைய ஸ்பைனில் இருக்கக்கூடிய அந்த செரிப்ரோ ஸ்பைனல் லிக்விட் எப்படி பிரெயின்குள்ளே போய் பிரெயினில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு எப்படி பிரெயின் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்வதற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபிலிம், ஒரு மெடிக்கல் டாக்குமெண்ட்ரி வெளியில் வந்த பிறகு எல்லாரும் இன்னைக்கு வாய மூடிட்டாங்க. ஸோ தூக்கம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு கண்ணை மூடி தூங்குறது கிடையாது. தூக்கம்னா இன்றைக்கு முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய திரவம், மூளை அனுப்பக்கூடிய தகவலை சிறுமூளையும், சிறுமூளை அனுப்பக்கூடிய தகவல்களை முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த திரவங்களும் கொண்டு அந்த திரவங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சமிக்கைகளை கொண்டு தான் நம்முடைய கையுடைய இயக்கம், காலுடைய இயக்கம் எல்லாமே நடக்கிறத பார்க்குறோம். அப்போ இத்தனை இயக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய மூளையுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தூக்கத்தின் மூலம் உறுதி செய்யப்படுவதை பார்க்கிறோம். அப்போ நல்ல பிரெயின் டானிக், இந்த உலகத்திலேயே சிறந்த பிரெயின் டானிக் எதுன்னு கேட்டால் தூக்கம்தான். 2வது இதய ஆரோக்கியம். இன்றைக்கு நம்ம பொதுவாக முழிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இன்றைக்கு இதய துடிப்பு நமக்கு அதிகமாக தேவை. உறங்குகின்ற நேரத்தில் நம்முடைய இதய துடிப்பு குறைந்து சீரான ஒரு ஓட்டத்தில் இதயம் துடித்து கொண்டு தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தூக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் யாராவது தூக்கத்தில் திடீர்னு எழுப்பக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா திடீர்னு எழுப்ப முயற்சி செய்யணும்னா சடனாக ஏற்படக்கூடிய அந்த துடிப்பு அதிகம் சமயத்தில் பக்கவாதத்தையோ அல்லது ஹார்ட் அட்டாக்கையோ கொண்டு வந்துடும். குறிப்பாக குழந்தைகளை திடீர்னு எழுப்பவே கூடாது. அந்த மாதிரி சுலபமாக இன்றைக்கு இதயத்தை பலப்படுத்த நாம் என்ன செய்யலாம்? நல்லா தூங்கினாலே நீண்ட ஆரோக்கியத்தோடு இதயம் இருக்கும். நீங்களே உங்களோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பாருங்களேன்,
நல்லா தூங்குறவங்களுக்கு பார்த்தீங்க ஹார்ட் ப்ராப்ளமே வராது. யாரெல்லாம் தூக்கத்துக்கு விலை கொடுக்குறோமோ, யாரெல்லாம் தூக்கத்தை விடுத்து தொழில், வேலை அல்லது மொபைல் பார்ப்பது, டிவி பார்ப்பதுன்னு பார்த்துட்டு இருக்கோமோ, நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். 3வது செரிமான மண்டலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது தூக்கத்தை சார்ந்தது தான். நீங்களே பாருங்களேன். பொதுவாக நம்ம வீட்டில் இருப்போம், நல்லா ரெஸ்ட் எடுப்போம், காலையில் எழுந்த உடனே காலை கடன்கள் முழுமையாக கழியும். இதே நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம், நம்மளோட ஸ்லீப்பு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அடுத்த நாள் காலையில் நம்மளோட மோஷன் சரியாக போகுமானா பாருங்களேன், போகவே போகாது. இல்லை இரிட்டபிள் பவலாக மாறும். ஒரு நாள் அன்னைக்கு காலையில் 3 முறை 4 முறை டாய்லெட் எங்கே இருக்குன்னு நம்ம ஓடிட்டுருப்போம். ஸோ இன்றைக்கு தூக்கம் அப்படிங்கிறது சரியாக இல்லைன்னா நம்முடைய பெரிய உறுப்பாக இருக்கக்கூடிய கட்டு பெரிய அளவில் பாதிக்கிறத பார்க்க முடியும். 4வது நுரையீரல். இன்றைக்கு தூக்கமின்மையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு நுரையீரல் நோய் இருக்கிறத பார்க்கலாம். நடந்தால் மூச்சு வாங்குது, படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்குது, ஏதோ ஒரு பிரச்சனையோடு அவங்க போராடிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். நுரையீரல் நோயோடு வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும் நான் தவறாமல் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களோட தூக்கத்துடைய குவாலிட்டி, ஸ்லீப் குவாலிட்டி என்னன்ற ஒரு கேள்வி கேட்பேன். எல்லாரும் அதிசயமாக பார்ப்பாங்க, என்ன சார் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னு. என்ன காரணம்னா, உங்களுக்கு தூக்கமின்மை நோயோடு நீங்கள் இருக்கீங்க. உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான ஆழ்ந்த உறக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நுரையீரல் நோய் இருக்கும். ஏதோ ஒரு நுரையீரல், ஒரு வறட்டு இருமலாக இருக்கும், அல்லது அடிக்கடி சளி பிடிப்பதாக இருக்கணும், அல்லது ஒரு சைனஸ் தொந்தரவாக இருக்கும், ஏதோ ஒரு நுரையீரல் மண்டல நோய் நிச்சயமாக இருக்கும். 5வது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஈரல் ஆரோக்கியம். இன்னைக்கு லிவர் சிரோசஸ், குறிப்பாக நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசஸ் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தான். இன்றைக்கு ஆழ்ந்த உறக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி ஈரல் பாதிப்பு அடையாமல் இருக்கிறத பார்க்கலாம். ஏன், குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த ஈரல் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் யாரெல்லாம் குடிப்பழக்கமே கிடையாது, நல்ல பழக்கத்தோடு இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தூக்கமின்மை நோயோடு இருக்காங்க அல்லது தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்கன்னா அவங்களுக்கு லிவர் சிரோசிஸ் நிச்சயமாக ஏற்படும். இன்னைக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, கிரேட் 1 இருக்குது, கிரேட் 2 இருக்குது, ஐயோ எனக்கு லிவர் சிரோசிஸாக மாறப்போகுது, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, கவலையில் இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா தூங்குங்க. உங்களுடைய ஈரல் படிப்படியாக தன்னைத்தானே புதுப்பிடித்துக் கொள்வதை நம்ம பார்க்க முடியும். சிறுநீரகம். இன்றைக்கு சிறுநீரக ஆரோக்கியம் தான் இன்றைக்கு நம்முடைய மொத்த ஆரோக்கியமுமே. உடலுடைய கழிவு நீக்கம் அப்படின்னு வரும்போது திரவம் சார்ந்த அனைத்து வகையான தண்ணீரில் கரையக்கூடிய உப்புகளையும் வெளியேற்றி இரத்தத்தில் இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையான சத்துக்களை உடலுக்குள் சேர்க்கின்ற சீரிய பணியை செய்யக்கூடியது தான் சிறுநீரகம். ஆனால் இன்றைக்கு தூக்கமின்மை நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது இன்றைக்கு சிறுநீரக நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய யாரை நீங்கள் கேட்டாலும் 2 வருஷமாக தூக்கம் இல்லை, 3 வருஷமாக தூக்கம் இல்லை, 10 வருஷமாக தூக்கம் இல்லை, எனக்கு எப்போவுமே ஆழ்ந்த தூக்கம் கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு தூக்கமின்மை நோயோடு இருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே சிறுநீரக ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நைட் ஷிஃப்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு நம்முடைய காவல்துறை நண்பர்கள், நீதித்துறையில் இருக்கவங்க, போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் எல்லாருமே இன்றைக்கி அவங்களுடைய கிட்னி ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நைட் ஷிஃப்டில் நம்ம போகும்போது நம்மளுடைய கிட்னி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்தோடு ஆரோக்கியத்தை பாருங்கள். 7வது நரம்பு மண்டலம். இன்றைக்கு பார்க்கின்சன் நோய் ஏற்படுவதற்கும் அல்சைமர் நோயின்னு சொல்லக்கூடிய மூளை தேய்வு மறதி நோய் ஏற்படுவதற்கும் பெரிய காரணங்கள் என்னென்ற பெரிய ஆராய்ச்சியோட முடிவு என்ன தெரியுமா? யாரெல்லாம் சின்ன வயசில் தூங்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தூக்கமின்மை நோய் ஏற்படும். தூக்கமின்மை நோயோடு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு பார்க்கின்சன் நோயும் அல்சைமர் நோயும் டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய மறதி நோய்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். எந்த நியூரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்தாலும் இது இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கு இந்த தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாளைக்கு மறதி நோயோடு போராட போகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு தேவை. உடலுடைய ராஜ உறுப்புகள் என்ன? மூளை, இதயம், சிறுநீரகம், ஈரல், நுரையீரல்,
செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம். பாருங்களேன், இந்த 7 ராஜ உறுப்புகளும் ஒழுங்காக ஒரு சீர வேலை செய்தால்தான் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த 7 ராஜ உறுப்புகளும் ஒழுங்காக ஒரு சீர வேலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தூக்கம்தான் அருமருந்து. அப்போ யோசிச்சு பாருங்களேன், 100 வயசு வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், டாக்டர் இல்லாமல் வாழணும், மருந்து இல்லாமல் வாழணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? நல்லா தூங்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சார். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையில் தூக்கத்தை எப்படி வரவழைப்பது? ஒரு வழி இல்லைங்க, 10 வழி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பொதுவாக நம்ம 1லேருந்து 10 போவோம்ல, ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி 10லேருந்து 1க்கு வரும். இந்த 10 வழிகள் என்னங்கிறத ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க, குறித்து வச்சிங்க. இந்த 10 வழிகளை 100 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு 100 நாள் சேலஞ்சு. தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய, குவாலிட்டி தூக்கம் இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே இது ஒரு சேலஞ்ச். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ 10வது. அது என்னது 10வது? பொதுவாக நம்ம தூங்குகிற நேரத்திற்கு குறைந்தது 10 மணி நேரத்திற்கு முன்பே நாம் காஃபி குடிக்கிறத நிறுத்தணும். காஃபி மட்டும் இல்லை, உற்சாக பானங்கள். இன்றைக்கி டீ சாப்பிட்றது, ஹார்லிக்ஸ் சாப்பிட்றது, பூஸ்ட் சாப்பிட்றது, நிறைய உற்சாக பானங்கள் நம்ம சாப்பிட்றோம். இந்த உற்சாக பானங்கள் அனைத்துமே மூளையில் வேலை செய்து மூளையுடைய சுறுசுறுப்பை அதிகப்படுத்தக்கூடியது தான். ஏன் நம்ம காஃபி குடிக்கிறோம்? காலையில் எழுந்தவுடனே ஒரு காஃபி குடித்தா என்ன ஆகும்? அப்போ தான் மூளைக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்யும் இல்லையா? அப்போது ஒரு 10 மணி நேரத்திற்கு முன்பேயே காஃபி குடிக்கிறத நீங்கள் நிறுத்தணும். அதாவது சாயந்தரம் 4 மணிக்கு நான் ஒரு காஃபி குடிக்கிறேன், 5 மணிக்கு நான் காஃபி குடிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக ராத்திரி 11 மணி வரலும் உங்களுக்கு தூக்கம் வராது, 12 மணி வரலும் தூக்கம் வராது. எல்லாம் யோசிப்போம், சார் காஃபி குடிக்காமல் நான் எப்படி சார் இருக்கிறது? தூங்காமல் இருக்கிறதுனால வர பக்க விளைவை பார்க்கும்போது காஃபி குடிக்காமல் இருக்கிறது சுலபமான வழி இல்லைங்களா? மருத்துவர்கிட்ட போய் தூக்க மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்ப தூக்கத்தை பார்த்து கொள்வதற்கு பதிலாக இன்றைக்கு காஃபியை நிறுத்திட்டு நிம்மதியாக நம்ம இருக்கலாம் இல்லையா? ஸோ 10வது, 10 மணி நேரத்திற்கு முன்பே நீங்கள் நிச்சயமாக காஃபி குடிக்கிறத நிறுத்தணும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது கேட்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் நம்மில் நிறைய பேருக்கு இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்னு யோசிப்போம். ஆனால் ஒரு முறை இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஹெல்த் அவ்வளோ நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ தூங்குவதற்கு குறைந்தது 10 மணி நேரத்திற்கு முன்பு காஃபி குடிக்கிறத நிறுத்திடுங்க. 9 மணி நேரத்திற்கு முன்பு இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னென்னா, உடற்பயிற்சிகளை முடித்து விட வேண்டும். எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ராத்திரி நான் வாக்கிங் போகிறேன், சாப்பிட்ட பிறகு நான் வாக்கிங் போகிறேன், சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போனால் என்னோடய சுகர் குறையன்னு என்னோடய டாக்டர் சொல்லியிருக்காரு. எல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக ஆரம்பிக்கும், உங்களுடைய இதய துடிப்பு அதிகமாக ஆரம்பிக்கும், உங்களுடைய உடலுடைய செயல்பாடுகள் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் முடிச்சுட்டு வந்தவுடனே என்ன ஆகும்? ஆக்டிவ் ஆயிடுவீங்க. உங்கள் பிரெயினே அடுத்த சவாலை நோக்கி காத்து கொண்டிருக்கும், தூங்காது. அப்போ பொதுவாக இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? தூங்குகின்ற நேரத்திற்கு குறைந்தது 9 மணி நேரம் முன்பு நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சியை முடித்து விட வேண்டும். இதை நம்ம செஞ்சோன்னா என்ன ஆகும்? பேசிக் மெட்டபாலிக் ரேட் காமனாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, போய் படுத்த உடனே நிம்மதியாக தூங்கக்கூடியது. இதுவும் நம்மளால் பாசிபிள் தானே. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் காலையில் எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கங்களையும் காலையிலேயே உடற்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கங்களையும் நம்ம வச்சுருந்தோம். அப்போ காலையில் உடற்பயிற்சி செய்யக்கூடிய பழக்கங்களோடு நாம் இருக்கும்போது, முறையாக அதை செய்யும்போது, அப்போ நமக்கு என்ன ஆகும்? மாலை நேரங்கள் ஆகும்போது நமக்கு தூக்கம் வருவதில் தடை ஏதும் இருக்காது. இன்றைக்கி யாரெல்லாம் லேட் ஈவினிங்கில் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களோட தூக்கம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருக்கும், லேட் ஸ்லீப்பாக தான் இருக்கும். அந்த லேட் ஸ்லீப் இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விலை, உங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி காலங்களில் ஏற்படுகின்ற மூளை தேய்வு நோயை நீங்கள் வரவழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் காலையில் நீங்கள் போங்க, ஜிம் போங்க, ஜாகிங் போங்க, யோகா பண்ணுங்கள், பிராணாயாமா பண்ணுங்கள், ஹார்டாக வெயிட்டு தூக்கி பண்ணக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்கள். ஆனால் நிச்சயமாக நம்ம தூங்குறதுக்கு 9 மணி நேரத்திற்கு முன்பே எல்லா விதமான பயிற்சிகளையும் நிறுத்த முடியுமான்னு பாருங்கள். 8
8 மணி நேரத்திற்கு முன்பு இத்தனை மணிக்கு படுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க. நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய செயலாக மாறும். நம்மில் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நான் 10 மணிக்கெலாம் தூங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள நிறைய பேருக்கு அந்த எண்ணமே கிடையாதுங்க. நம்ம நிறைய பேர் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தவறு என்ன? நம்ம யாருமே இத்தனை மணிக்கு படுக்கணுங்கிற ஒரு கால்குலேஷனோடவே இருக்கிறது இல்லை. ஒரு கால்குலேஷனோட நம்ம இல்லாத போது என்ன ஆகும்? நம்மளோட ஸ்லீப்பிங் எரர், அந்த டைம் எரர் வர ஆரம்பிக்கும். ஒரு நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்லைங்க. இதுவே தினசரி ஓடுச்சுன்னா நம்முடைய மூளைக்கு எத்தனை மணிக்கு தூங்கணும்னே தெரியாது. அப்போ மூளைக்கு எத்தனை மணிக்கு தூங்கணும்னே தெரியலனா எப்படி நீங்கள் தூங்குவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? சாமி கும்பிட்றதுக்கு கோவில் போனோம்னா என்ன யோசிப்போம்? காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி 6 மணிக்கு நம்ம கோவில் போகணும். ஆஃபீஸில் இருக்கும்போது யோசிப்போம், அப்பா டைம் 3 ஆச்சு, 6 மணிக்கு கோவில் போகணுன்னா நான் 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணி ஆச்சுன்னா கரெக்டாக டைம் ஆச்சு, 6 மணிக்கு நம்ம கோவிலில் இருக்கணும், எல்லாம் கிளம்புங்கன்னு கிளம்புவோம். நம்முடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இயக்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கும்போது அப்போ நம்ம என்ன செய்யணும்? 10 மணிக்கு நான் தூங்கணுங்கிற எண்ணத்தை குறைந்தது 8 மணி நேரத்திற்கு முன்பே மனதில் விதைக்க வேண்டும். இந்த எண்ணத்தை 30 நாள், இன்றைக்கி நான் 10 o'clock தூங்க போகிறேன், இன்றைக்கி நான் 10 o'clock தூங்க போகிறேங்கிறத ஒவ்வொரு மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா மனசுக்குள்ளே, நீங்கள் சொல்லவே வேணாங்க, 10 மணிக்கு எல்லா வேலையும் முடித்து நீங்கள் போய் கட்டிலில் படுத்தீங்கன்னா கண்ணை மூடினவுன்னா உங்கள் பிரெயின் ஷட் டவுன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 7 மணி நேரத்திற்கு முன்பு உங்களுடைய அலுவலகம் சார்ந்த சிந்தனைகளை நிறுத்த முடியுமான்னு பாருங்கள். நம்மலாம் 10 to 6ன்னு ஒர்க் பண்ணுறோம். 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தோன்னா அதோட வேலையை ஏறக்கட்டணும். இது இன்னைக்குள்ள வாழ்க்கை முறையில் சாத்தியமற்ற விஷயமாக நாம் நினைத்தாலும் கூட, இன்றைக்கு சத்யா நதல்லான் இருக்கார், மைக்ரோசாஃப்டோட சிஇஓவாக இருக்கார். அவர் எழுதக்கூடிய சில புத்தகங்கள்லாம் படித்து பார்க்கும்போது அவரோட ரொட்டீனில் ரொம்ப முக்கியமான ரொட்டீனாக அவர் வைத்திருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 6 மணிக்கு மேலே அவர் எந்த வேலையும் மாலைகளில் பார்க்குறதில்ல. அவர் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன். ஒரு நாளைக்கே அவர் 2 பேரை தான் மீட் பண்ணுவார். அந்த 2 பேருக்கும் அரை மணி நேரம், அதுக்கு மேலே அவங்க டைம் கொடுக்கறதில்ல. அவ்வளோதான். இந்த அரை மணி நேரம் முயற்சிக்கு மீட் பண்ண பிறகு மதிய நேரங்களில் அவர் செய்யக்கூடிய வேலைகள், ஃப்யூச்சர் பிளான்ஸை பற்றி இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அவரோட நாள், அவருடைய வேலையை அவர் அஃபீஷியலாக முடிக்கிறது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு. 5 மணிக்கு மேலே அவருடைய வேலையை அவர் எதுவுமே செய்கிறது கிடையாது. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது சாத்தியம். இன்றைக்கி அவரை பின்பற்றக்கூடிய நிறைய இன்றைக்கு யங்கர் தொழிலதிபர்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ரொட்டீன்குள்ளே போகும்போது முடிவெடுக்கக்கூடிய திறனும், அலுவலகம் சார்ந்த விஷயங்களை உணர்ச்சி பூர்வமாக எமோஷனலாக டீல் பண்ணும்போது நம்மளுடைய டெசிஷன்ஸ் நிறைய இடங்களில் எரர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பு இல்லாமல் தெளிவான முடிவோடு எடுக்கக்கூடிய திறன் மேம்படுது அப்படின்றத நிறைய ஃபாலோயர்ஸ் சொல்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் 7 மணி நேரத்திற்கு முன்பு இன்றைக்கு அலுவலக பணிகளை நிறுத்துகிறோமோ, தூக்கம் அப்படிங்கிறது பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது டஃப்பாக இருக்கலாம். ஆனால் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு இன்றைக்கி நிறைய வேலை கமிட்மெண்ட்ஸ், இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு வேலை செய்யக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கும். நம்ம எல்லாமே ரிலாக்ஸ்டாக பண்ணுறதுக்கு இது உதவி செய்யும் இல்லையா? ஸோ 7 மணி நேரத்திற்கு முன்பே நாம் நிச்சயமாக நம்முடைய அந்த அலுவலகம் சார்ந்த சிந்தனைகளை குறைக்க முடியுமான்னு முதல்ல பாருங்கள். அடுத்து 6 மணி நேரத்திற்கு முன்பு ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அதாவது இன்றைக்கி மத்தியானம் உங்களோட ஒரு மீல் ஒரு 3 மணிக்கு ஃபுல் கட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு நீங்கள் நைட்டு தூக்கம் கரெக்டாக டைமுக்கு வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வராது. இந்த உணவை நீங்கள் சலித்து முடிக்கிறதுக்குள்ளே, இந்த உணவை செரிப்பதற்கு உடல் எடுக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்முடைய எனர்ஜி ட்ரெயினிங்காக இருக்கும். தூங்குறதுக்கே ஒரு எனர்ஜி வேணும் தெரியுமா? உடம்புக்கு ஒரு பலம் இருந்தால் தான் உங்களால் தூங்க முடியும். காய்ச்சல் வரும்போது தூங்க முடியுமா? அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு தூங்க முடியுமா? குழந்தை பெற்ற பிறகு எந்த தாயாவது தூங்குறாங்களா? ஏன் முடியாது? பலமற்ற நிலை. அப்போ குறைந்தது 6 மணி நேரத்திற்கு முன்பு ஹெவி மீல் சாப்பிடுகின்ற பழக்கத்தை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மணிக்கு நீங்கள் சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஹெவி மீல் சாப்பிடக்கூடாது. லைட் ஃபுட்டு, லைட் ஸ்நாக் தான் இருக்கணும்.
அப்போ என்ன ஆகும், உங்களுடைய பலம் உணவை செரிப்பதற்கு செல்லும். அப்போ உங்களுடைய பலம் உணவை செரிப்பதற்கு செல்லுச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தூங்கத்துக்கான பலமே கிடைக்காது. அப்போ எனர்ஜி இல்லாத நிலையில் நீங்கள் தூங்க முயற்சி செய்யும்போது தூக்கமே வராது. இதே நீங்கள் 6 மணி நேரத்திற்கு முன்பு உங்களுடைய உணவை முடிச்சிட்டீங்க, ஹெவி மீலை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தூங்க போகும்போது அது ஜீரணமாக இருக்கும், உங்கள் உடம்புக்கு தேவையான ஆற்றல் இருக்கும், உங்களால் நல்லா தூங்க முடியும். 5, இன்றைக்கு குறைந்தது 5 மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் தண்ணீர் குடிக்கின்ற அளவை பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி 40 வயதை கடந்திருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன யோசிச்சு பாருங்களேன். பெண்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன, ராத்திரியில் 3 முறை 4 முறை சிறுநீர் கழிப்பதற்கு நம்ம ஓடணும். இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் 40 இயர்ஸ்லாம் இன்றைக்கி வருது. பெண்களுக்கு அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம். அப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது, திரும்ப திரும்ப ராத்திரியில் 3 முறை 4 முறை தூக்கம் வந்தாலும் கூட தூங்க முடியாத நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், 5 மணி நேரத்துக்கு முன்பே நம்மளுடைய வாட்டர் கன்சம்ஷனை நம்ம கரெக்ட் பண்ணணும். நிறைய வயதானவர்கள் வருவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, ராத்திரியில் 10 முறை ஒன்றுக்கு போகிறோம் சார், ஏன் அப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் போயிட்டு வந்தவுடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுப்பேன். தண்ணி குடித்தா என்ன ஆகும், அடுத்த 2 மணி நேரத்தில் திருப்பி ஒன்றுக்கு வரும். அப்போ நம்ம 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்டர் கன்சர்வேஷனை நம்ம கொண்டு வந்தோம்னா அப்புறம் பார்த்தோம்னா பெருசாக பிரச்சனையே இருக்காது, நார்மலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். 5 ஹவர்ஸ் முன்னாடி வரக்கூடிய வாட்டர் கன்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாகத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தண்ணீர் அதிகமாக சாப்பிட்டு சிறுநீர் அதிகமாக போய் நம்ம சிரமப்படணும்னு அவசியம் கிடையாது. 4 மணி நேரத்திற்கு முன்பு இரவு உணவை முடித்து விட வேண்டும். ஸோ இந்த 6க்கும் 4க்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் 6 ஹவர்ஸ் முன்னாடி ஹெவி மீல் சாப்பிட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. ஆனால் 4 ஹவர்ஸ் முன்னாடி உங்கள் டின்னரை முடிக்கணும். இந்த 4 ஹவர்ஸ் முன்னாடி டின்னரை முடிக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட், வயிற்றில் போய் சாப்பாடு இருந்ததுன்னா இந்த வயிற்றுலேருந்து அரைச்சி அது சிறுகுடலுக்கு போகிற வரையிலும் இங்கே ஒரு பாரம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த பாரத்தோடு நீங்கள் படுத்திங்கன்னா என்ன ஆகும், வயிறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஹெவினஸை கிளப்பி நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதை மாற்றணுன்னா நம்ம செய்ய வேண்டியது வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ். செய்ய வேண்டியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உணவு செரித்து சிறுகுடலுக்குள் செல்றதுக்கு நேரம் கொடுக்கணும். 4 ஹவர்ஸ், பொதுவாக எல்லாம் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் நான் சொல்கிறேன் 4 மணி நேரம். நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்ருங்க, 10 மணிக்கு நீங்கள் போய் படுங்க, வயிறு லேசாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ 4 மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டும். 3 மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் ப்ளூ லைட்டை பார்க்கக்கூடாது. டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் ரிலீவ் பண்ணணும். இன்றைக்குள்ள வாழ்க்கையில் இதெல்லாம் பாசிபிளா சார், நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் பாசிபிளாக இருந்தால் மட்டும்தாங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ஆரோக்கியம் வேணும்னா தூக்கம் வேணும், ராஜ உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும்னா தூக்கம் வேணும். தூக்கத்திற்காக மாத்திரைகளை தேடாமல் இருக்கணும்னா நிச்சயமாக இந்த 3 மணி நேரத்திற்கு முன்பு இன்றைக்கு ப்ளூ லைட்டுன்னு சொல்லக்கூடிய, டிவி நம்ம போட்டோன்னா ஒரு ப்ளூ லைட் வருது இல்லை, மொபைல் ஆன் பண்ணோன்னா ஒரு பிரைட் ப்ளூ லைட் வருது இல்லை, இதை நம்ம குறைச்சிக்க முடியுமா, அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 2, இன்றைக்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு நம்முடைய தாட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். இசை ஒரு அதிர்வலையை உருவாக்கும். தூங்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய இசைங்கிறது வேற, இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய இசைங்கிறது வேற. இறைச்சலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இறைச்சலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். நிறைய குடும்பங்களில் நான் பார்க்குறேன், அந்த டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணி என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன்னா ஒவ்வொரு ஃப்ளோராக லிஃப்ட்டை நான் க்ராஸ் பண்ணும்போது எல்லார் வீட்டு டிவிலையும் வரக்கூடிய இறைச்சல் இருக்கு இல்லையா, நிறைய முறை யோசிச்சிருக்கேன். அவங்க அழுகிற சத்தம், சிரிக்கிற சத்தம், இது உருவாக்கக்கூடிய அதிர்வலைகளை நம்ம யாருமே ஒரு காரணி நம்ம ஜீனில் போய் வேலை செய்துன்னே பார்க்குறதில்ல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இதெல்லாம் உள்ளே போய் உடலில் அவ்வளவு பெரிய பாதிப்புகளை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா குறைந்தது 2 மணி நேரத்திற்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, இறைச்சலை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் கேளுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, இறைவன் துதியாக வெவ்வேறு மதங்களில் இருக்கக்கூடிய மந்திரங்களை கேளுங்க, எதுவுமே தவறு கிடையாது.
அது நம்ம ஜீனில் ஒரு பாசிவ்னஸை கொண்டு வந்து ஒரு சாந்தமான அதிர்வலையை உருவாக்கி நம்மை தூங்க வைக்கும். ஆனால் இரைச்சலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள். 2 மணி நேரத்திற்கு முன்பு இதை செய்யணும். 1 மணி நேரத்திற்கு முன்பு என்ன செய்யணும்? அறையில் இருக்கக்கூடிய விளக்குகளை நம்முடைய தூக்கத்திற்கு ஏற்றாற்போல அணைத்து விட வேண்டும். இன்றைக்கி விதவிதமான கலரில் வந்து நைட் லேம்ப் நம்ம வச்சுக்கிறோம். இன்றைக்கி இன்டீரியர் பண்ணும்போது அப்படியே இன்னும் அன்றைக்கி பார்த்த ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் டெமோ கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன குடுமை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. இந்த விளக்கில் விதவிதமான கார்ட்ஸ் மட்டும் நம்ம மாற்றலாம். ஒன்று போட்டால் நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்க மாதிரி அது காட்டுது. உங்களோட ஸ்க்ரீன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட என்டையர் உங்களுடைய மேல் தளம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலராக மாறிடுது. பூமியை நம்ம வந்து இரவு நேரங்களில் வெட்ட வெளியில் படுத்து ஸ்கை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் வானத்தை பார்த்தா, அந்த மாதிரி மாறுது. இன்னொன்று போட்டால் நிலா இருக்க மாதிரி ஒன்று காட்டுது. அந்த மாதிரி ஒரு செட்டப்போடு இருக்க ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வீட்டில் டெமோக்காக கொண்டு வந்தார். அப்போ நான் யோசித்தேன், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இதெல்லாம் போட்டால் எப்படிங்க தூக்கம் வரும் அப்படின்னு. இல்லை சார், இதுதான் இன்றைக்கி ஹாட் லிஸ்ட்டு, இன்டீரியர் பண்ணுறவங்க எல்லாம் இதை ஆட்டோமேட் பண்ணியே கொடுக்குறாங்க சார், உங்களுக்கு வேணுமா அப்படின்னாரு. நான் கையெடுத்து கும்பிட்டு சொன்னேன், சுவாமி எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. ஏன்னா இரவு நேரங்களில் நீங்கள் தூங்கும்போது வெளிச்சமான ஒளிகள் இருக்கக்கூடிய ஒரு அறையில் நீங்கள் தூங்குறீங்கன்னா உங்களுடைய தூக்கம் முழுமை பெற்ற தூக்கமாக இருக்காது. உங்கள் உடம்புல மெலட்டோனினே சுரக்காது. நீல நிறம் பெரிய ஆபத்தை உருவாக்கும். சிகப்பு நிறம் பரவாயில்ல, மஞ்சள் நிறம் பரவாயில்ல, வெண்மை நிறம் கூடவே கூடாது, பச்சை நிறம் பரவாயில்ல, ஊதா நிறம் பரவாயில்ல. அந்த மாதிரி இன்றைக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் இருக்கக்கூடாது, வெண்மை நிறம் இருக்கக்கூடாது. இந்த 2 நிறத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி அறைகளில் இருக்கக்கூடிய நிறத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னாலே நம்மளால் நல்லா தூங்க முடியும். தூக்கம் இயற்கையாக வருவதை பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் இந்த டாக்டர்கிட்ட போனேன், அந்த மாத்திரையை கொடுத்தாரு, அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த மாத்திரையை கொடுத்தாரு, என்னென்னமோ நான் செஞ்சு பார்க்குறேன், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா, நான் சொல்லியிருக்கக்கூடிய 10 வழிமுறைகளை எடுங்க. இதில் எத்தனை உங்களால் பின்பற்ற முடியும், இதில் எத்தனை இல்லை நீங்கள் தவறு செஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த தவறுகளை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தூக்கம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது, எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வேணும், நல்ல தூக்கம் வேணும், நான் என்ன பண்ணணும்? 3 வழிகள் அழகாக சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது வழி ஆயுர்வேதத்தில் கொடுக்கக்கூடிய சிரோதாரைன்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. எனக்கு இந்த சிரோதார சிகிச்சைக்கு உலகமே அடிமைன்னு சொல்லாங்க. லண்டன்லேருந்து ஒரு தொழிலதிபர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு பெரிய தொழிலதிபர், ஆனால் அவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா தூக்கம் இல்லை. தூக்கத்திற்காக ஊசிகளை போட்டுக்கொண்டு தூங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு நோய் ரொம்ப முற்றி போயிருந்தது. அப்படியே ஒரு விரக்தியில் வந்தார். என்ன செய்கிறதுனே எனக்கு புரியல, அவ்வளவு விரக்தியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். அப்போ அவருக்கு தூக்கத்திற்கான அவர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மருந்துகளை பார்க்கும்போது போதைக்காக பயன்படுத்தக்கூடிய புற்றுநோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வரை எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு மருந்தே கிடையாது. இப்போ எனக்கு மருந்தே வேணாம் டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நான் 3 வாரங்கள் சிரோதாரைன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். சிரோதாரெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த நெத்தியில் ஒரு எண்ணெய் விடுறது மாதிரி செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். சிரோதாரை சிகிச்சை 3 வாரம் கொடுத்த பிறகு முதல் நாள் சிகிச்சை கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் அறியாமலே கொரட்டை விட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தூங்குறாரு. தெரப்பி முடிஞ்ச பிறகு கூட நான் தெரப்பிஸ்ட் கிட்ட சொல்லிட்டேன், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் அமைதியாக தூங்கட்டும். 3 மணி நேரம் கழித்து அவர் எழுந்து என்கிட்ட ரொம்ப அழகாக சொன்னார், அப்பா ஆஃப்டர் லாங் டைம் என்னோட தலை பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு. இந்த 3 வார சிகிச்சைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்க நோய் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. அவ்வளவு அழகாக வெளிப்புற சிகிச்சையிலேயே தூக்க நோயை நீக்குவதற்கு இந்த சிரோதாரை அப்படின்னு சொல்ல சிகிச்சை மிகச்சிறந்த சிகிச்சை. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர் யார் இருக்காங்கன்னு பார்த்து, ஒருவேளை தூக்க நோயோடு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்கன்னா போய் ஒரு முறை அவங்கள சந்தித்து இந்த சிரோதாரை சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். 2வது ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. நான் திரும்ப திரும்ப ஏன் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை பற்றி பேசுகிறேன்னா, என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு விபத்தை நான் சந்தித்த போது
என்னுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் நான் இருந்தபோது எனக்கு தூக்கத்தை வழங்கிய மிகப்பெரிய ஒரு மருந்து எதுனா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான். இன்னைக்கு யாரெல்லாம் தூக்கமின்மை நோயோடு போராடிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் மருந்து மாத்திரை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியோடு ஒரு தூக்கத்தை கொடுத்துருக்காது. இந்த ஆத்ம திருப்தியோடு உங்களுக்கு தூக்கத்தை அள்ளி வாரி வழங்க உங்களுக்கு உபயோகப்படுவது எது தெரியுமா? நிச்சயமாக தியானம் தான். அதுவும் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் தான். உங்கள் ஊர்லேயே ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரிசெப்டார்ஸ் இருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஊர் எந்த ஊருன்னு சொல்லுங்கள். உங்களை தேடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரிசெப்டார் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக, ஆஃப்லைன் மூலமாக, அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தியான மண்டபம் ஹார்ட்ஃபுல்னஸோடது எங்கே இருக்குன்னு பார்த்து அதற்கான முகவரி கொடுக்கப்பறம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் தியானத்தை கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து தியானத்தில் இருங்க. உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். தேர்டு, என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் மானச சஞ்சீவி ரசாயனம். அழகான ஒரு லேகியம். பல வருட காலம் தூக்கமின்மையோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த வரப்பிரசாதம் மானச சஞ்சீவி லேகியம் தான். இது ஒரு ரசாயன மருந்து. உடலில் 3 தோஷங்கள், 7 தாதுக்கள், 7 சக்கரங்கள், 5 அவயங்கள், 108 வர்மங்கள் வரை சக்தி கொடுத்து இயற்கையாகவே உடலில் தூக்கத்தை வரவழைத்து ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு மருந்து எதுனா மானச சஞ்சீவி ரசாயனம்னு சொல்லக்கூடிய ஒரு காயகல்ப மருந்து தான். நைட்டு படுக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து அல்லது பாலில் கலந்து சாப்பிடுங்க. ஒரு 3 மாத காலம் 100 நாட்கள் இதை பின்பற்றுங்க. உங்களுடைய தூக்கத்துடைய குவாலிட்டி மிகப்பெரிய அளவில் மாறுவதை பார்க்கலாம். ஒரு நிம்ஹான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து ஒரு மனநல மருத்துவர் ஒரு முறை என்னை வந்து பார்த்தார். அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் மனம் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், மன அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷனில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் வழக்கமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய தூக்க மாத்திரைகளுடைய குவாலிட்டி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது நம்ம ஒரு ஸ்டடி பண்ணி உண்மையிலேயே இயற்கை மருந்துகளில் தூக்கத்தை வரவழைப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம். எனக்கு உங்கள் கையிலேருந்து ஏதாவது மருந்தை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது இந்த மானச சஞ்சீவி ரசாயனத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ ஒரு 25 பேர் வழக்கமாக தூக்க மாத்திரைகள் சாப்பிடுபவர்கள், ஒரு 25 பேர் இந்த வழக்கமான தூக்க மருந்துகளுக்கு பதிலாக இந்த மானச சஞ்சீவியை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு சொல்லி 2 குரூப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த மருந்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்லீப் டெஸ்ட் எல்லாம் செஞ்சு அவங்களுடைய மூளைகளில் ஆல்ஃபா பீட்டா இந்த வேவ்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்குது, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறாங்களா இல்லையா, மயக்கத்தில் இருக்காங்களாங்கிற ஸ்டடிலாம் பண்ணிவிட்டு அதே போல் 2 குரூப்புக்கும் ஸ்டடி பண்ணிவிட்டு 3 மாத காலம் இவர்களுக்கும் இந்த மருந்து இவர்களுக்கும் இந்த மருந்துகள் கொடுத்து மீண்டும் அவங்களுடைய ஸ்லீப், அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ஸ்டடி செய்து பார்த்தபோது வழக்கமாக சாப்பிடுகின்ற தூக்க மாத்திரை சாப்பிடுபவர்களுடைய மூளையுடைய ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை காட்டிலும் மானச சஞ்சீவி ரசாயனத்தை சாப்பிடுபவர்களுடைய மூளை ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஸ்லீப் குவாலிட்டி, போஸ்ட் ஸ்லீப், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான புத்துணர்ச்சிகள் எல்லாம் சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணும்போது மானச சஞ்சீவி சாப்பிட்டவர்களுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் முன்னேறி இருந்ததையே பார்க்க முடிந்தது. வழக்கமாக டிப்ரெஷன் ட்ரக்ல இருந்து ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே டிப்ரெஷனோட அளவு அதே லெவலில் இல்லை கூடி குறைந்து ஒரு ஜிக்ஸாக்காக இருந்தது. ஆனால் மானச சஞ்சீவி சாப்பிட்டவங்க எல்லாரோட அந்த 25 பேருடைய அந்த ஒரு ஆரோக்கியம் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக முன்னேறி இருந்தது. சிலருக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வழக்கமான மனநோய்க்கான மனச்சிதைவு நோய்க்கான மருந்துகளையே குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட் லெவல் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் ஃபர்தராக பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம், பட் அதற்கான பொருளாதார வசதி இல்லாதனால எங்களால் அதை ஃபர்தராக கொண்டு போக முடியல. இதற்கு ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, தூக்கமின்மைக்கான சுலபமான 10 வழிகள் இருக்குது. இந்த வழிகளை நீங்கள் பின்பற்ற பாருங்கள். இந்த வழிகள் முடியல அப்படின்னும் போது சிரோதாரை சிகிச்சையையோ அல்லது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனையோ அல்லது மானச சஞ்சீவி ரசாயனத்தையோ பயன்படுத்தும் போது தூக்கத்தில் அவ்வளவு அழகான மாற்றம் வருவதை பார்க்கலாம். நரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நம்ம இறந்த பிறகு கொண்டு போய் நம்மளை போட்டு கொடுமை பண்ணுவாங்க, அதுதான் நரகம்னு சொல்கிறோம். இல்லைங்க, இன்றைக்கு இரவு தூங்க முடியாமல், இரவு அனைவருமே தூங்கி கொண்டிருக்கும் போது பேசக்கூட ஆட்கள் இல்லாமல், மன வருத்தத்தை வெளிப்படுத்த முடியாமல்,
அடுத்த நாள் வேலையை செய்ய முடியாமல் சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலை இருக்கு பாருங்க, அதுதான் நரகம். இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த மானச சஞ்சீவி சிறந்த ஒரு உபாயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுபவம்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே இன்றைக்கு ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு மருந்துகள் மட்டும் உதவாது. நாம் நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது தான் என்னுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த வீடியோ நம் குடும்பத்தில் நம்முடைய தோழர்களுக்கிடையே தோழிகளுக்கிடையே இருக்கக்கூடிய தூக்கமின்மை சார்ந்த நோய்களுக்காக மருந்துகளை தேடி தேடி மருத்துவர்களை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். தூக்கம் சார்ந்த உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா, அல்லது நான் சொன்ன 10லிருந்து 1 வரை இருக்கக்கூடிய வழிமுறைகளில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா என்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு டைம் இருக்கும்போது இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.